வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல வெளியான யூ கேனாட் எஸ்கேப் மீ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கேலரியை ரன் பண்ற ஓனரை காட்டுறாங்க. இவர் பேர் ஏஞ்சல் அப்படின்றது. இவரை பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. இவங்களோட பேர் எரின் அப்படின்றது. இப்ப எரின் இருக்காங்கல்ல, அவங்க பெயிண்டிங் கலெக்ஷன் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பாக்குற ஏஞ்சலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு நாள் டிஸ்ப்ளே பண்ணலாம், நிறைய ஆட்களை வர வைக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு ஜெரி அப்படின்றது. ஜெரியை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாரு. இப்ப அவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஈரினும் வேகமா ஓடி வந்து ஜெரியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்சிருக்க ஆஃபரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்கல்ல. இந்த விஷயத்தெல்லாம் அந்த வழியா வந்த ஒரு லேடி கவனிக்கிறாங்க. இவங்க பேரு லூசி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுல இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்களும் விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப எனக்கு ட்ரீட்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டலா கேக்குறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்ப லூசியும் நார்மலா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் மேரின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்ப மேரி கிட்ட ஈரினும் இந்த விஷயத்த சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஹஸ்பண்ட் உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தந்தாரா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இந்த விஷயத்தை கேட்டோம் நார்மலா தான் ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் ஈரினும் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஆஃபர் கிடைச்சோம் நார்மல் ரியாக்ஷன் தான் தந்தாரா அப்படின்ற மாதிரி மேரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் லாயர்ல இதை வெறும் ஆபி மாதிரி தான் பாக்குறாரு, அதனால தான் பெருசா ரியாக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் லாயர் தான், எனக்கு இதோட முக்கியத்துவம் தெரியுதுல, அது எப்படி உன்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரியாதுன்னு கேக்குறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி தான் அவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. 6 மாசம் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆகுது. இந்த ஃப்ரெண்ட் அவர்கிட்ட நிறைய நெகட்டிவெல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் ஈரின் கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரின் அதெல்லாம் பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மூணாவதா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. நம்ம ஒரு மீட் அப் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ரிப்ளை எல்லாம் பண்றாங்க. அந்த மீட்டப் எல்லாம் முடிச்சுட்டு ஈரின் கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இவங்களும் அந்த மீட்டிங்கை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போனா சீக்கிரமா வந்துருன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் உங்க போன்ல வர மெசேஜை இவரும் கவனிக்கிறாரு. ஏஞ்சல் கிட்ட இருந்து தான் நார்மலா மெசேஜ் வந்திருக்கு. அப்பதான் ஏஞ்சலோட முழு பேரை பாக்குறாரு. அப்பதான் ஏஞ்சல்னா ஆண்ன்றதே இவருக்கு தெரிய வருது. ஏஞ்சல்னா பையன்றது எதுக்காக நீங்க சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ பொண்ணு பார்க்க அழகா வேற இருக்கல்ல, அதனால தான் உனக்கு இந்த ஆஃபரை தந்திருக்கான். இந்த ஆஃபரை நீ எத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் பெயிண்டிங்கை பார்த்து தான் முடிவு பண்ணாரு. ஏஞ்சல் ஆனா இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. உனக்கு சொன்னா புரியாது, ஒர்க் ஸ்பேஸ்ல அவன் கொஞ்சம் எல்லை மீற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல கூட தான் பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க என்ன உங்ககிட்ட எல்லை மீறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ போக போக புரிஞ்சுப்ப, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாரு. இப்ப வேற ஒரு நாள் அவரோட ஆபீஸ் மீட்டிங்கா இருக்கும். நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கீழ இருந்து குரல் கொடுக்குறாங்க. இப்பதான் ஜெரியும் ரெடி ஆன மாதிரி கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. இந்த ட்ரெஸ்ஸோட அங்க வரப்போற, இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல, நீ ட்ரெஸ்ஸை மாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ட்ரெஸ்ல என்ன குறை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா அவர் மாத்த சொல்றாருல, சரி மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேற ட்ரெஸ்ஸை போட்டுறாங்க. அந்த ட்ரெஸ் சுத்தமா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த ட்ரெஸ்ல தான் நீ அழகா இருக்க, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவரோட எட்ட ஒரு நபர் இருப்பாரு. அவரும் ஒய்ஃப் கூட சேர்ந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மத்த ஆண்கள்லாம் ஒரு இடத்துல குரூப்பா பேசிட்டு இருக்காங்க. அதனால பாஸ் இருக்காருல, அங்க போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஜெரியை கூட்டு போயிடுறாரு. இப்ப லேடிஸ் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப அந்த பாஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பாஸோட நடவடிக்கை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நெகட்டிவா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, ஜெரி அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தானே ஆகுது, அதனால தான் அவனோட நெகட்டிவ்லாம் உனக்கு தெரியல, போக போக ஒவ்வொரு நெகட்டிவா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இப்பெல்லாம் பயமுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். அந்த பையனும் இதே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறான். ஆனா ரொம்ப ஜூனியரா இருப்பான். அந்த பையன் இப்ப ஈரின் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்கான். ஈரின் கேலரி ஒர்க் எல்லாம் பண்றாங்கல்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் விஷயம் அப்படின்ற மாதிரி அவன் பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத தள்ளி இருக்க ஹஸ்பண்டும் கவனிக்கிறாரு. பார்த்தவரு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு ஒய்ஃப் இருக்கிற இடத்தை நோக்கி வந்துடுறாரு. ஒய்ஃப் முன்னாடி அந்த பையன் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வெளியே போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்க, அந்த பையன் நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நானெல்லாம் பேசல, அந்த பையனா தான் வந்து பேசினா. உங்க கொலி கிட்ட நான் கொஞ்சம் மூஞ்ச காட்டுற மாதிரி பேசினா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் நார்மலா பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அது சரி, எதுக்காக பெயிண்டிங்கை பத்திலாம் அவன் கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவன் தான் ஒர்க்கை பத்தி கேட்டான், அதனால தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ அதை வெறும் ஆபியா தான் பண்ணிட்டு இருக்க, ஒர்க்கு கிடையாது, இதுக்கப்புறம் யார் கேட்டாலும் அதை பத்திலாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
இவங்க ஏறக்குறைய கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே தான் கார் கிட்ட வராங்க. இப்ப கார்ல வச்சு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் தேவையில்லாம நிறைய டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் காருக்குள்ள டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறத அங்க வந்துட்டு இருக்கவங்களும் கவனிக்கிறாங்க. பாத்தியா, இப்ப எல்லாருமே பாத்துட்டாங்க, நீ பண்ண தப்புக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் தான் வில்ல மாதிரி தெரியுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் மேல என்ன தப்புன்னு கேக்குறாங்க. திரும்ப திரும்ப பேசாத, உன் மேலதான் தப்பு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. சரி, என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஈரினும் ஃப்ரெண்டு மேரியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நேத்து தான் என்னோட ஹஸ்பண்ட புது ஆள் மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் ஹஸ்பண்ட புது ஆளெல்லாம் பார்க்கல, நேத்து தான் நீ முழுசா பார்த்திருக்க. எப்பவுமே ஜெரி அப்படிதான் நடந்துப்பாரு. உன்னோட டேலண்ட அவர் பாராட்டவே மாட்டாரு, உன்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடுத்த கட்டமா அவர் உன்னை அழிக்க வாய்ப்பு இருக்கு, நீ கவனமா இருன்ற மாதிரி மேரி சொல்றாங்க. இல்ல இல்ல, ஜெரி என்ன அழிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி கண்டிப்பா கேலரி ஃபங்க்ஷனுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை இன்வைட் பண்றாங்க. இப்ப இவங்களும் ஹஸ்பண்ட் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த மேரி இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து பேசுறாங்க. நீ பெரிய விஷயத்த பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஈரினை பாராட்டிட்டு இருக்காங்க. ஈரினை பாராட்டிட்டு இருக்கிறது இவருக்கு பிடிக்கல. இவரும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அப்பன்னு பார்த்து ஏஞ்சல் அந்த இடத்துக்கு வராரு. இன்னைக்கு உன்னோட டே அப்படின்ற மாதிரி அவங்கள பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஃபார்முலா அக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு பேருமே அக்லாம் பண்றாங்க. இந்த விஷயத்த ஹஸ்பண்டா கவனிச்சிடுறாரு. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப ஏஞ்சல் கிட்ட நார்மலா பேசுறாரு. உங்ககிட்ட பேசணும், வெளியே வான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிடுறாரு. நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் கிட்ட சொல்லிட்டு இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்தா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஃபார்மலா தானே அக் பண்ண, இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டாரு. இவங்களை புடிச்சு பயங்கரமா கத்துறாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம், உடனே வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட கேட்க மாட்டாரு. இப்ப கார்ல இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சண்டை போடுறதுனால இவர் ரோட்டை கவனிக்க மாட்டாரு. ஏறக்குறைய ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இவங்களும் என் மேலதான் தப்பு, நீங்க ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியா இவங்களும் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறமா நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி இவரும் குளிக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. இவர் ரொம்ப மோசமாலாம் பேசிட்டார்ல, இதுக்கப்புறமா இவர் கூட இருக்கக்கூடாதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதனால இவர் குளிச்சுட்டு வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப வேக வேகமா கதவை திறக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் கீயை மேலேயே விட்டு வந்துட்டோம்னு இவங்களுக்கு தெரிய வருது. இதியா தேடிட்டு இருக்கன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா ஹஸ்பண்ட் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன, இங்க இருந்து கிளம்பலான்னு பாத்தியா? நீ கிளம்பி எங்க போக முடியும், உனக்கு தான் யாருமே இல்லையேன்ற மாதிரி ஒரு ஜாடி எடுத்து அடிக்கிறாரு. நல்ல வேலையே இவங்க குனிஞ்சு தப்பிச்சிடுறாங்க. இப்ப மேற்கொண்டு பக்கத்துல வந்து இவங்களை அட்டாக் பண்றாரு. இவங்களும் சாவியை பிடுங்கி கதவை திறந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கோவமா துரத்திட்டு வராரு. இவர் துரத்திட்டு வரத வெளியே இருக்க ஆட்கள் எல்லாம் பாத்துடுறாங்க. அவங்க முன்னாடி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவங்களும் வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடினவங்க லூசியோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்து கதவை தட்டுறாங்க. இவங்க ரொம்ப பதட்டமா இருக்கிறதுனால லூசியும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க லூசி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. லூசி நியாயமா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தானே பேசணும், ஆனா லூசி ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஃபேமிலினா அந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்காக இப்படி வந்துட்டா எப்படி, நான் வேணா அவர்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஹா, பேசுறதா, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஈரினும் அவாய்ட் பண்றாங்க. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈரின் வேகமா ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. இங்க இருந்து இவங்க மேரிக்கு கால் பண்றாங்க. நான் இங்கதான் இருக்கேன், சீக்கிரமா வந்து என்ன கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திரும்பி வெளியே வந்தோன்னு லூசி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எதுவும் பேசிக்க வேணான்ற மாதிரி ஈரின் அமைதியா உட்காந்து இருக்காங்க. அப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி லூசி சொல்றாங்க. எது, ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? அப்ப நீங்க கால் பண்ணி சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டா சாரி கேக்குறாரு. வா, எதுனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் தான் சாரி கேக்குறாருல, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி லூசி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் கோவமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டுல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து கரெக்டா மேரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒழுங்கா அவன் மேல இருந்து கையெடு, இல்லனா இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணுவேன், உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு பிரச்சனை அப்படின்றதுனால இவரும் கையை விட்டுறாரு. இப்ப மேரியும் வேகமா கார்ல அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. மேரி இருக்காங்கல்ல, உடனே கேஸ் ஃபைல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பெரிய லாயரு, ஈஸியா இந்த கேஸ் எல்லாம் உடைச்சிருவாரு, அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மேரியும் லாயர் தான், சின்ன லெவல் லாயரா இருப்பாங்க. அவன் பெரிய ஆளுன்றதுக்காக அவனுக்கு எதிராக கேஸ் கொடுக்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஈரன் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப பேசிக்கா ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துறாங்க. ஈரன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ கார் வந்து நிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்தா ஹஸ்பண்டோட கார் தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. இத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணுன்றதுக்காக இவங்களும் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் தான் நிக்கிறாரு. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே ஈரினுக்கு அந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சு கத்துறாங்க. இவங்க கத்துன சவுண்ட் கேட்டு மேரி வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, கெட்ட கனவு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.
ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாதானம் பத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஜன்னல் வழியா நார்மலா பாக்கலாம்னு ஈரின் பாக்குறாங்க. உண்மையிலேயே ஹஸ்பண்ட் கார்ல அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்களும் ஷாக் ஆகி வேகமா ஓடி வந்து மேரி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. சரி நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்ற மாதிரி மேரியும் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ஜெரியும் நைட்டு முழுக்க கார்லயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வெளியே வந்தா கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் மேரி இருக்காங்க பாத்தீங்களா, வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி போறாங்க. இப்போ ஒய்ஃப் மட்டும் தான் தனியா இருக்கா, வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேகமா வீட்டுக்கிட்ட வந்து காலிங் பில் அடிக்கிறாரு. பார்த்தா உள்ள இருந்து மேரி வராங்க. அப்ப போனதான் ஒய்ஃப் போலன்னு யோசிக்கிறாரு. என் ஒய்ஃப் எங்க போனான்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் மேற்கொண்டு அங்க இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நான் போலீஸ்க்கு கால் பண்ணுமா அப்படின்ற மாதிரி மிரட்டி விடுறாங்க. அதனால இவரும் கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஈரினை காட்டுறாங்க. ஈரின் ஃப்ரெண்டு சொன்ன ஐடியாவை கேட்டு ஒரு பஸ் ஸ்டாப்க்கு தான் வந்திருக்காங்க. நீ அந்த ஊருக்கு போ, அந்த இடத்துல எனக்கு சாரான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபோட நம்பரை வச்சு அவங்களோட லொகேஷனை ட்ரேஸ் பண்றாரு. இப்ப ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, எங்க போறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, போன்ல லொகேஷன் காட்டுறத கட் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்டே இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஈரின் வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கேயும் ஃபாலோ பண்ணி ஹஸ்பண்ட் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு யாரோ முதுகுல கை வைக்கிறாங்க. இவங்க ஷாக்கிங்கா திரும்பி பாக்குறாங்க. நான் தான் சாரா, உங்களை பத்தி மேரி நிறைய சொல்லியிருக்கா, வாங்க என்னோட வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஈரின் பெருசா எந்த திங்ஸும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சாரா இருக்கல்ல, நம்ம ஷாப்பிங்காக வெளியே போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஜெரி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அப்பாவை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒய்ஃப் விட்டு போனது அப்பாக்கு தெரிய வந்துருது. அது சம்பந்தமா தான் அப்பா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அந்த பேர் மொத்தமா டேமேஜ் ஆயிடும். நீ உன் ஒய்ஃப் அடிப்பியோ புடிப்பியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒய்ஃப் உன்னை விட்டு போயிட்டான்னு வரக்கூடாது, ஒய்ஃப் உன் கூட தான் இருக்கான்னு வரணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு புரிஞ்சுதுப்பா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த டைம் ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, சாரா கூட வந்து இவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி 5 மாசம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரினை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு பெயிண்டிங்லாம் சொல்லி தர மாதிரி கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட கத்துக்கிறதுக்காக ஒரு 6-7 பேர் வராங்க. எல்லாருமே வரைஞ்சதுல சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மைக் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் ஈரினை பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட எப்பவுமே ஜாலியெல்லாம் பேசுவாரு. இப்ப எல்லாருமே வரைஞ்சு முடிச்சிடுறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஆனா மைக் மட்டும் நின்னு இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இப்ப ஜென்ரலா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஈரினோ என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. மைக்கும் லாயர்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு யோசிக்கிறாரு. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி மைக்கோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ஷாக் ஆனதை வேற ஒரு லேடி கவனிச்சிருப்பாங்க. இப்ப பக்கத்துல வந்து ஈரின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸுக்கான ட்ரைனிங்லாம் இந்த லேடி தந்துட்டு இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் ஈரின் கிட்ட சொல்றாங்க. நீங்களும் கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து என்ன செய்ய போறேன், எனக்கு அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட்னால உங்களுக்கு அபியூஸ் நடந்திருக்குல அப்படின்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஈரின் ஷாக்கிங்கா கேக்குறாங்க. நான் சில விஷயங்களை வச்சே கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா நிறைய லேடிஸ் அதுக்காக தான் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங்காக வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வரலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி கார்டை தராங்க. தேவைப்பட்டா வரேன்ற மாதிரி ஈரின் சொல்லிடுறாங்க. இப்ப ஈரின் கதவை திறந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப சாரா இருக்காங்க பாத்தீங்களா, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. நீ எதுவும் பேசாம இருன்னு சிக்னல்லே உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஈரின் கிட்ட யாருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு. மேரி மூலியமா இவங்க நம்பரை வாங்கியிருக்காரு. இங்க இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி தான் விசாரிச்சிருக்காரு. இது வாட்டி இல்ல, 2-3 வாட்டி ஆல்ரெடி விசாரிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா ஈரினுக்கு திரும்பி பயம் வருது. இங்க வந்து ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இதனால அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங்க்கு போகணும்னு நினைக்கிறாங்க. மறுநாள் அந்த லேடி சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. ஈரின் என்ன கேக்குறாங்கன்னா, என்னதான் கத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஆண் கூட என்னால சண்டைலாம் போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் முடியாது அப்படின்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க. இல்ல ஆண்கள் பொதுவாவே பலசாலின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ட்ரைனிங் எடுத்தா உங்களாலையும் சண்டை போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரின் இந்த லேடி பயங்கரமா ட்ரெயின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்காது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நிறைய புக்கு மூலியமாவும் ஒவ்வொரு மூவா கத்துக்கிறாங்க. அந்த மூவெல்லாம் இவங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் சாரா வரா. சாராக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக அமைதியா போய் உட்காந்துடுறாங்க. இப்ப சாராவும் ரொம்ப சந்தோஷமா வரா. என்ன வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆர்வின்னு ஒரு பையன் என்கிட்ட பேசி க்ளோஸ் ஆனா, அவன் தான் என்ன கார்ல வந்து டிராப் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரினோ லவ்வா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்க ரூம்குள்ள கிளம்பி போனோன்னு இவங்களும் பிராக்டிஸ் எடுக்கலான்னு வராங்க. அப்பதான் ஜன்னல் வழியா அந்த பையனை பார்க்கலான்னு பாக்குறாங்க. பிளாக் கலர் கார்ல இருந்து இவங்களே கவனிச்சிட்டு இருக்கான். நம்மள எதுக்காக இப்படி கவனிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரினோ ஒரு கஃபேல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் மைக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு.
அன்னைக்கு நான் எதனால உங்களை அப்செட் பண்ணேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சாரின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் இவங்களோட பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்றாங்க. அவரும் லாயர்ல, அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் கிரிமினல் லாயரு, நான் என்விரான்மெண்டல் லாயரு, அதனால நானும் அவரும் சேம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறாங்க. இப்ப ட்ரைனிங் கிளாஸ்க்காக வந்துடுறாங்க. இவங்க ட்ரைனிங்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறாங்கல்ல, அதனால நேரடியா ஆட்கள் கூட சண்டை போட வைக்கணும்னு இந்த லேடி நினைக்கிறாங்க. இப்போ ஒரு நபரை வச்சு கழுத்தை பிடிக்க சொல்றாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட கழுத்தை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காரு. நீங்க தப்பிங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கழுத்தை பிடிச்ச மாதிரியே தோணிட்டு இருக்கு. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொன்ன மாதிரி கையை பிளாக் பண்ணி தள்ளி விடுறாங்க. அந்த நபர் கீழே போய் விழுந்துடுறாரு. இதே மாதிரி இவங்க தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த நபரை இவங்க கிட்ட சொல்றாரு. ஈரினும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் சாராவோட பாய் ஃப்ரெண்டான ஆர்வி இருக்காரு பாத்தீங்களா, கார்ல இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே கிளம்பிடுறாரு. இவன் என்ன நம்மள ஃபாலோ பண்றானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப மைக்கு கஃபேல உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஈரினும் நார்மலா இவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவரும் உட்கார வச்சு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க ப்ராப்பர் டைவர்ஸ்க்காக ஒரு லாயரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சீனியர் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, அவரை வேணா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஈரினும் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியா ஒரு வயசான லேடி போவாங்க. அவங்களுக்கு அவசரமா டிஷ்யூ பேப்பர் தேவைப்படுது, அதை கேட்டு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஈரினும் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி எடுக்கும் போதுதான் இவங்களோட பெயிண்டிங் எல்லாம் அந்த லேடி கவனிக்கிறாங்க. பெயிண்டிங்லாம் இந்த லேடிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் சொந்தமா ஒரு கேலரி தான் வச்சிருக்கேன், உங்க பெயிண்டிங்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, மத்த பெயிண்டிங் எடுத்துட்டு வந்து என்ன பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வரேன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த சாரா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நுழையிறாங்க. ஆனா சாரா போன்ல பிஸியா இருக்காங்க. கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் ஆர்வியான்னு கேக்குறாங்க. ஆர்வி தான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கிடைச்சிருக்க ஆஃபரை பத்தி சொல்றாங்க. இது மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா நான் பெரிய லெவலுக்கு மாறிடுவேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சாராவும் கட்டிலாம் பிடிக்கிறா. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, மைக்கு கூட சேர்ந்த மாதிரி மைக்கோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவரும் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறாரு. ஈரின் பேரு எரின் அப்படின்றது, ஆனா லாரன்ற பேர்ல தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்க பேரை மாத்தி இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பக்கத்துல இருக்க இவருக்கே தெரியுது. நான் உங்ககிட்டயாவது சொல்லிருக்கணும், சாரின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, உங்க நிலைமை எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் ஹெல்ப் பண்ணதுக்காக இவங்களும் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இவரு நாளைக்கு கஃபேல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. முதல்ல வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கடைசியில சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரினும் அந்த லேடி கூட சேர்ந்து பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பிராக்டிஸ் எடுக்கும் போது அந்த லேடியே இவங்க ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம்லாம் யார் வந்தாலும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த லேடி ஈரின் கிட்ட சொல்றாங்க. ஈரின் கேலரியில நிறைய காட்டுறதுக்கு போனோம்ல, அதனால புதுசா நிறைய பெயிண்டிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கோவப்பட்டு இவங்களை அடிச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. சட்டுன்னு இவங்களும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. சீக்கிரமாவே ஜாகிங் ஓடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சீக்கிரமாவே ஜாகிங் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஆர்வி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கார்ல இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இவன் எதுக்கு நம்மளே கவனிக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேற பக்கம் பார்த்த மாதிரி இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஓடிலாம் முடிச்சுட்டு இவங்களும் வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா சாரா ஆர்வி கிட்ட பேசிட்டு இருக்கா. இவங்க பேரு லாரன், என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. மேடத்தை நான் நடுவுல பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அப்ப எதர்ச்சியா தான் பாத்துருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த ஆர்வி இருக்கான் பாத்தீங்களா, உள்ள போயிட்டு இருக்க ஈரினை வித்தியாசமா பாக்குறான். ஈரின் இருக்காங்கல்ல, அந்த வயசான பாட்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க கிட்ட இருக்க பெயிண்டிங் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லா பெயிண்டிங்குமே பிடிச்சிருக்கு. என் கேலரியில வச்சா கண்டிப்பா எல்லாமே சேல் ஆயிடும், எல்லாமே சேல் ஆயிட்டா லாரன்ற பேரை பத்தி தான் இந்த ஊர் முழுக்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது உண்மையான பேர் இல்லைல்ல, அதை நினைச்சு இவங்களும் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றாங்க. இப்ப ஆர்வியும் சாரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க உண்மையான பேரு லாரன் கிடையாது, எரின் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா ஜெரி அனுப்பி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவங்க உடனே ஷாக் ஆகுறாங்க. இவங்க உங்ககிட்ட எப்படி சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனா ஜெரி மேல பெருசா எந்த தப்புமே கிடையாது, நீ தான் இந்த லேடி கிட்ட புரிய வச்சு ஜெரி கிட்ட அனுப்பி வைக்கணும், எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரினும் மைக் கிட்ட ஒரு கஃபேல வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட பெயிண்டிங்லாம் ஷோ கேஸ் பண்ண போறாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. கண்டிப்பா நீயும் வரணும்னு சொல்றாங்க. மைக்குக்கு இவங்களை பிடிக்கும்ல, கொஞ்சமா அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை நெருங்கி வராது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. ஈரினும் லாயரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. லாயர் இருக்காரு பாத்தீங்களா, சில டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி உங்க ஃப்ரெண்டு மைக்கு கிட்ட நான் கொடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மைக்கு என்னோட ஃப்ரெண்டா, இங்க நீங்க வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் மைக்கு போன்ல என்கிட்ட பேசினாரு, மத்தபடி மைக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக சீனியர் ஃப்ரெண்டுன்ற மாதிரி மைக்கு போய் சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ட்ரைனிங்காக வரும்போது அங்க இருக்க லேடி கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
சொல்ல முடியாது, உன் ஹஸ்பண்ட் கூட உன்னை ஸ்பை பண்றதுக்காக மைக் அனுப்பி வச்சிருக்கலாம், நீ எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கவனமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஈரினும் கேட்டுக்கிறாங்க. மைக்கோ நிறைய மெசேஜ் பண்றாரு, அவங்க சைட்ல இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. அவங்க கோவமா இருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா இவரும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. நீ என்கிட்ட போய் சொன்னல, அதனால தான் அவாய்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் மெசேஜ் அனுப்பிடுறாங்க. ஆகா தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணோம், நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஈரினும் சாரா கிட்ட நாளைக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரா இருக்காங்கல்ல, உங்க ஹஸ்பண்டையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஈரின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் எதுக்காக நீங்க கெட்டவராவே நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் வந்தா அது மூலியமா நீங்க சேர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சாரா பேசுறா. என்ன இவ பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி சாரா மேல கோவம் எல்லாம் படுறாங்க. இப்ப அந்த கேலரி ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த இடத்துக்கு சாரா வந்துடுறா. நான் உங்ககிட்ட பேசினதுக்காக சாரின்னு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் நார்மலா சாரா கிட்ட பேசுறாங்க. இருந்தாலும் ஆர்வி சொன்னதை பத்தி சாரா வாயே திறக்க மாட்டா. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது பேசுறதுக்காக மைக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ என் மேல கோவமா இருக்கிறது எனக்கு புரியுது, எனக்கு உண்மையிலேயே டைவர்ஸ் லாயர் யாரையுமே தெரியாது, டைவர்ஸ் லாயர் யாராவது தெரியும்னு சொன்னாதானே உங்ககிட்ட பழக முடியும், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண, நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து ஈரின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பெயிண்டிங்கும் ஒரே நபர் வாங்கிட்டாரு, சூப்பர் அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. இது எல்லா பெயிண்டிங்கையும் ஒருத்தரே வாங்கிட்டாரா, யார் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த லேடியும் யார் வாங்கியிருக்கான்னு பார்த்து சொல்றாங்க. ஜெரின்னு ஒருத்தர் தான் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. எது ஜெரியா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க வேக வேகமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் அப்ப கூட மோசமான நபரா இருக்கலாம், ஆனா இப்ப நிறைய மாறி இருக்காரு, நிறைய யோகா கிளாஸ்க்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஜெரி தான் ஆர்வி அனுப்பியிருக்காரு, ஆர்வி தான் இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு புரிய வச்சான், நீங்க எதுக்காக திரும்பி ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உனக்கு சொன்னா புரியாது, நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்கிட்டயே இவ்வளவு நாள் ஆட்டம் காமிச்சல, இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ஈரினும் பயந்துட்டு இருக்காங்க. சாரா இருக்கல, நான் சொல்றதை கேளுங்கன்னு பேசுறதுக்காக வரா, ஆனா ஹஸ்பண்ட் தள்ளி விட்டுறாரு. இப்ப சாரா அடிபட்டு மயங்கிடுறா. சாராக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஈரின் பாக்குறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறதுக்கு தயாரா நின்னுட்டு இருக்காங்க. என்ன அடிக்க போறியா, காமெடி எல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிண்டல் பண்றாரு. இப்ப இவங்க கூட சண்டை போடுறதுக்காக வராது. இவங்களுக்கு தான் இப்ப சண்டை போட தெரியுது இல்ல, அது மூலியமா ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு அவங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க புடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. உன்னை பார்த்தா இப்ப எனக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல, கோவப்பட்டு திரும்பி வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. இவங்களை கொல்ற மாதிரிலாம் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் தடுத்து இவரோட தொண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. இவர் அதே இடத்துல பிளாட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துருது. வந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இத தற்காப்புக்காக பண்ண மாதிரி தான் கணக்குல எடுத்துப்பாங்க, உண்மையிலேயே நீங்க பிரேவ் லேடி அப்படின்ற மாதிரி உங்களை பாராட்டுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க சாரா இருக்கா பாத்தீங்களா, நான் அவரை பத்தி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இவங்களும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. இப்ப மைக்கும் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் போய் சொன்னதுக்காக சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க எங்கனாலும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுக்கு சட்டுன்னு அழுவு வந்துருது. இப்ப அழுதுகிட்டே இவரோட தோல்ல சாஞ்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஏஞ்சலோட கேலரியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பெயிண்டிங் எல்லாத்தையும் அந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்டு மேரி சாரான் ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஏஞ்சல் இருக்காருல, 2-3 பெயிண்டிங் சோல்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் தான் நீங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களாம் லைட்டா சிரிக்கிறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.